எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 30 பாயிண்ட் தான் பிளஸ்ல இருக்கு அப்படின்னாலும் அடேங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஃபாரினர்ஸ் வந்து 3929 கோடிக்கு செல் தான் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு போட்ட பணத்தில் தான் நம்ம நேற்று சந்தோஷமா இருந்திருக்கோம். இந்த சமயத்தில் நம்ம எஃப்ஐஎஸ் பார்த்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, கரெக்டான டேபிளில் பணத்தை வெளியே எடுத்துட்டு போயிடணும். அதாவது ஒரு கரெக்டான சமயம் வருது. ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஒரு நண்பர் சொல்றாரு பார்த்தீங்களா, என்னங்க இது எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட் திடீர்னு இறங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு. இந்த எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸை கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்றி விட்டுருக்காங்க பாருங்க. 63 ரூபாயிலிருந்து தொடர்ந்து மேலே ஏறி வரும்பொழுது இவன் மட்டும் இல்லை, என்னால் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். நல்ல லாபம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம கொஞ்சோண்டு லாபத்தை வித்து விட்டுறணும். இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டைட்டன் இது போன்ற கம்பெனியில் ஏறிட்டே இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. அது மாதிரி இன்னொரு 1000 சொல்லுங்க பார்ப்போம். 1000 சொல்ல முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட 6000 7000 கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாலும் ஒரு 6000 கம்பெனிக்கு மேலே இப்படி கோபுர வாசலிலே மாதிரி ஒரு கோபுரத்தை போட தான் செய்வான். ஸோ இப்போ இந்த எக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது மிக அழகாக 508 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அப்போ கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தா அல்லது ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 379 ரூபா அப்படின்னு வரும்போது கூட புக் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ என்றைக்குமே நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வாங்குறீங்க, நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா அது ஒரு மாதிரி இறங்குறப்ப மனசு விரக்தி அடையும். அது மட்டும் இல்லை, போர்ட்ஃபோலியோவில் ஒரே ஒரு ஷேர் வீணா போனாலும் இன்னொரு ஷேர் வந்து நம்மளை காப்பாத்துச்சுன்னா தான் நம்மளால ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. ஏகப்பட்ட கம்பெனிகள் கும்பா குட்டிகளாக இருந்தாலும் எவனாவது ஒருத்தன் வந்து நம்மளுக்கு நல்ல லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்தான்னு வச்சுங்களேன், இவன் பாருங்க தனி ஒருவனாக எத்தனை பேர்த்த சம்பாதிக்கிறான் பாருங்க. 10 பேர் கும்பா பாடி படுத்து கிடந்தாலும் 10 பேர்த்த தனி ஒருவனா ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு கொடுக்கும் பொழுது தனி ஒருவனா அதை லாஸை சரி கட்டுறான். இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் எல்லாமே 30% 40% 10% இறங்கி இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம். அப்போ அந்த சமயத்தில் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கிறதா நல்லது. இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டு 4-5 நாளாக கும்பா பாடினாலும் வந்துட்டான்டா என் சிங்கம் அப்படின்ற மாதிரி இந்த வைரம் விப்ரோ அப்படின்ற வைரம் என்னாச்சு, கடந்த ஒரு வருடத்தில் 350 ரூபா படுத்து கிடந்தான். இப்போ 520 ரூபா வந்துட்டான். இவன் பண்ணியிருக்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மலை மாதிரி உயர்ந்திருந்தான், அப்புறம் கொஞ்சம் சரிந்திருந்தான், இப்போ ரெண்டுக்கு நடுவில் வந்துட்டான். ஸோ புதுசாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க யோசிப்பாங்க, அட என்னடா இது வம்பா போச்சு, பணத்தை போடுறதா இல்லை வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மைண்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகி வந்திருப்பாங்க. இவன் காட்டி மட்டும் மறுபடி 700 ரூபா வந்துட்டான்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட பேர் மனசுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அண்ணாந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனவன் தான் இந்த பிபிசிஎல் ஷேர். இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒரு டாப் கெய்னராக இருக்கான். அதை விடுங்க, இன்னைக்கு அவன் வந்துட்டான் ஓகே. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி இவன் என்ன ஆனான்னு பாருங்க. 550 ரூபா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பசுமையாக இருக்கு அந்த நாட்கள். 550 ரூபாயிலிருந்து அப்படியே அவன் ஒரு 60-70 ரூபாய் என்னமோ ஒரு எக்ஸ்ட்ரீம் டிவிடெண்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டு, அப்நார்மல் டிவிடெண்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டு நேராக கீழே போயிட்டான். எல்லாம் அந்த ரஷ்யாக்காரன் பண்ணவன் தான். க்ரூட் ஆயில் திடீர்னு $100 போயிடுச்சு, $110 போனோடனே நேராக 300 போயிட்டான். இந்த கம்பெனியே ஒரு மாதிரி லாஸ் மேக்கிங் மாதிரி மாறிச்சு. அதுக்கப்புறம் அப்போவே ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பழைய சப்ஸ்கிரைபருக்கு ஞாபகம் இருக்கும், பிபிசிஎல்லோ ஹெச்பிசிஎல்லோ யாரோ ஒருத்தர் சூப்பருங்க அருமையாக சொன்னார், அட க்ரூட் ஆயில் $100 இருந்ததுன்னா உலகமே செத்து போயிடும், அது எப்படி ஒரு நாள் கீழே வரத்தான் போகுது, நாங்கள் பெருசாக லாபம் தான் பண்ணத்தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கவர் பண்ணியிருந்த நம்ம வீடியோவில் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் பேர் தெரியல. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவர் சொன்னபடிக்கு க்ரூட் ஆயிலில் $100 கீழே வந்து ஸ்டேபிளாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் கொடுத்த 100-150 ரூபா டிவிடெண்டும் இப்போ கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ பிபிசிஎல்னுடைய விலையும் 643 ரூபா, வேற லெவலுங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் இந்த விளையாட்டை விளையாடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாங்க. ஏன்னா 4 வருஷம் தூங்கியிருந்து திடீர்னு கடைசி 5ஆவது வருஷத்தில் இப்படி நேரம் மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த பிபிசிஎல்லாம் அப்படி தான் இருந்தது. யாருக்குமே நம்பிக்கை இல்லை. 2 வருஷமாக நீட்டி படுத்து கிடந்ததுதான். திடீர்னு இப்போ ஜனவரி தொடங்கினோடனே அவன் பாட்டுக்கு 600 ரூபாயில் வந்து உட்காந்துருக்கான். சரி, இந்த 2 வார்த்தைக்கு மேலே நான் பாட மாட்டேன். அதாவது இந்த சரிகுமா அப்படின்ற ஷேரை வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவன் சப்போர்ட்லேருந்து எடுத்து பாடணும். இப்போ வரைக்கும் கொஞ்சோண்டு மேலே ஏறி வந்திருக்கான். அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா பாடி மேலே ஒரு 400 ரூபா வந்துட்டான்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு 10% ஏறிட்டான் நம்ம பார்த்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த ஜிண்டால் போட்டோ அப்படின்ற ஷேர் வந்து என்ன பண்ணியிருக்கான்றது பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, எப்பெல்லாம் ஒரு ஏறுமுகம் போயிட்டானோ
அப்பெல்லாம் வந்து மறுபடி கீழே இறங்கி மறுபடி ரெக்கவரி ஆயிடறான். மறுபடி ஒரு முறை போயிட்டு மறுபடி கீழே இறங்கியிருக்கான். அப்ப இந்த முறை என்ன பண்றான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா மறுபடியும் அதே வேலை தான் பண்றான். நல்ல மேல் நோக்கி போயிட்டு மறுபடி கொஞ்சம் ரெக்கவரி ஆகி எப்படி இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். ஒருவேளை மறுபடியும் இதை 4வது முறையாக போனான்னா 800 ரூபாயெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடடா, பிபிசிஎல் வந்து ஒரு தரைப்படை தளபதினா இந்த என்எம்டிசி ஸ்டீல் வந்து வேற ஒரு மாதிரியான ஒரு தளபதி. அதாவது இந்த என்எம்டிசி ஸ்டீல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10% ஏறி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இந்த ஒரு வருஷத்துல வந்து கீழே அவன் கடந்த ரேட்டு 30 ரூபா. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்குன்ட்டு போயிட்டான். இந்த ஷேர் யாராவது வச்சு இந்த சம்பாரிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஜிஹெச்சிஎல் அப்படின்ற கம்பெனி ஒரு இடம் வந்து இது ஒரு கும்பா குட்டியா மாறிட்டான், கீழே வந்து ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம கவர் பண்ணியிருந்தோம். கடைசியில் இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பெருசா இறங்கல பாருங்க. இவன் வந்து நல்லா பிரேக் டவுன் ஆயிட்டான். பிரேக் டவுனுக்குன்னா இந்நேரம் 360 ரூபா வந்து எல்லாத்தையும் பயமுறுத்தி இருக்கணும். ஆனாலும் அவன் வந்து ஏறல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவனுடைய பேட்டர்ன் ஒரு வேளை தற்சமயத்துக்கு இப்படி ஃபிளாட் சேனல் பேட்டர்னா மாறிடுச்சோ. அப்படி ஃபிளாட் சேனல் பேட்டர்னா மாறி விட்டதுன்னா கடைசிக்கு அவன்லாம் வந்து ஒரு 600 ரூபாயாவது வந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும் இந்த ஜிஹெச்சிஎல் அப்படின்ற ஷேரு. ஆமாங்க, சப்போர்ட்ல இருக்கிற ஷேர்லாம் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வருவான். ஆனா அதுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். விப்ரோ பாத்தீங்கல்ல 350 ரூபாய் பக்கம் போயிட்டு 513 ரூபாய் வரைக்கும் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள்னு பார்க்கும்போது 1 வருஷம் சும்மா வருவாளா சுமாரி ஒரே நாள்ல. அது 1 வருஷம் 2-3 வருஷம் வச்சிருந்தா தான் நம்மளுக்கு தனலட்சுமி அப்படின்றது கிடைக்கும். நண்பர்களே, இப்ப ஏதாவது ஒரு நல்ல பெரிய படம் வரப்போகுதா? ஏன் அப்படி கேட்கறேன்னா இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து 2-3 படம் வருது. காவாலா அப்படின்ற ஒரு படத்தினால ஆரம்பிச்சு அவன் பாட்டுக்கு மேலே போனவன் தான். ஏகப்பட்ட படத்தினால அவன் மேலேயே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா தொடர் சரிவு. இப்போ கீழ் ரேட்ல வந்து விழுந்திருக்கான். ஒரு நல்ல சப்போர்ட் ரேட்ல வந்து விழுந்திருக்கான். இப்போ வருங்காலத்தில் ஏதாவது நல்ல பிளாக் பஸ்டர் கொடுக்கக்கூடிய படங்கள் இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு 4-5 வருதா? அப்படி வர்ற மாதிரி இருந்தா இவனும் மேலே ஒரு 1900 ரூபாய் வருவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லைன்னா அப்புறம் இவன் அப்படியே ஒரு கும்பா குட்டியா தான் இருப்பான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல எப்பவுமே நம்ம எடுக்கக்கூடிய பங்கு ஒரு நல்லவனாகவும் இருக்கணும், ஒரு வல்லவனாகவும் இருக்கணும். முதல்ல ஒரு நல்ல ஷேர் மாதிரி காமிச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு இது போன ஷேரா மாறினான்னா அவன்கிட்ட போறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வாங்கி மாட்டிக்கிட்டவங்க வேற வழி இல்லை. பட் புதுசா போறவங்க என்னத்துக்கு போய் அந்த தண்டவாளத்தில் தலை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் பார்க்குறேன். அவன் வந்து நல்ல அடிவாரத்தில் இருக்கான். அதனுடைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபாரினர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். பட் இருந்தாலும் அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது 59 கோடி நஷ்டம் பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக போகிறவங்க என்னத்துக்கு போய் அதை தண்டவாளத்தில் தலை வைக்கணும்? வேற வழி இல்லை. ட்ரெயினில் ஒருத்தனை கட்டி விட்டா அது பாட்டுக்கு நம்மளை தரத்தரன்னு இழுத்துட்டு போகுது கீழே அப்படின்னா வேற வழி இல்லை. பட் ஏன் போய் புதுசாக போய் மாட்டணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸோ நம்ம ஒரு ஷேரை பார்க்குறோம், அடிவாரத்தில் இருக்கு. பட் அவன்கிட்ட ஃபண்டமெண்டல் இல்லைன்னா அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போதைக்கு பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கான்னு அப்படின்னு பார்த்தோம்னா தற்சமயத்துக்கு எஸ்பிஐனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவனை சுமாராக இருந்தாலும் ஏற்றி விட்டாங்க. கோல் இண்டியாவும் பரவாயில்ல, என்டிபிசியும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் இன்னமும் உசுரோடு இருக்கானுங்க. நண்பர்களே, இன்னைக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்சி இந்த மோல்டு டெக் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் தான். இந்த மோல்டு டெக் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஒரு நல்ல அருமையான விலை, அதாவது பெரிய பார்க்கறதுக்கு என்னமோ பயந்து அப்படியே உளுந்த மாதிரி இருக்கும். அப்படியே யூட்டர்ன் போட்டு ஒரு 70% அப்படின்ற சம்பாரிச்சு கொடுக்குறான். மறுபடியும் இப்போ எல்லாரும் பயப்படுற மாதிரி கீழே விழுந்திருக்கான். பட் கீழே விழுந்தாலும் அவனுடைய சப்போர்ட் அப்படின்றது இன்னும் உடையில. 2023 இருந்து ஒரு சப்போர்ட் 200 ரூபாய் ரேஞ்ச் அப்படின்றத வச்சிருக்கான். ஸோ 270 இருந்தாலும் 240 இருந்தாலும் 200 ரூபா வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்கா. ஒருவேளை திரும்பி ஏறுற மாதிரி இருந்ததுன்னா இவன்லாம் ஒரு 500 ரூபா வரக்கூடிய பங்காத்தான் நான் இந்த மோல்டு டெக் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் வந்து நான் பார்க்குறேன். வேற வழி இல்லை. ஒரு நண்பர் வந்து ஏதாவது ஒரு 400 ரூபாய்க்கு வாங்கி மாட்டிக்கிட்டாருன்னா அப்புறம் நீ என்ன பண்ண முடியும்? இந்த ஷேரை அவர் தொடர்ந்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. அது எந்த காலத்துல மறுபடியும் 400 ரூபாய் வருது. அப்படி 400 ரூபாய் அவர் எதிர்பார்க்குற மாதிரி வர்ற மாதிரி இருந்தா அப்ப அவன் கீழே இருந்தானே வந்தாகணும். அப்ப ஏவரேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் நான் இந்த மோல்டு டெக்ல நான் பார்க்குறேன். நண்பர்களே, இங்க பாருங்க, இந்த டியூகால் ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கிறோம். இது மாதிரி ஷேர்களை ஏன் ஏத்துறான் ஏன் இறக்குறான்னு தெரியல. இப்போ வரைக்கும் ஒரு லாபகரமான கம்பெனியா இருக்கு. திடீர்னு இந்த ஷேர் மேல இன்ட்ரெஸ்ட் வருது, ஏத்தி விடுறானே, அப்புறம் மறுபடியும் இறங்கிருக்கு. ஒருவேளை இந்த உச்சாணி கொம்புல மாட்டினவங்க எல்லாம் வேற வழியே இல்லை. இது போன்ற ட்ரெண்டிங் கிளியினுடைய அடிவாரத்துல ஏவரேஜ் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, உண்மையிலேயே மனசு ரொம்ப வலிக்குது. இந்த பிஎல் ஜூப்ளியன்ட் ஃபுட்னு 2 ஷேர் இருக்கு. இந்த 2 ஷேரை நானும் 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்லேயே இருக்கானுங்க, மேல் நோக்கி போறானுங்க. நான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் மறுபடியும் கீழே வந்துடுறானுங்க. இப்போ கீழே வந்து சப்போர்ட்ல இருக்கு. மறுபடியும் இவனு என்னைக்காவது அவனுடைய பழைய உச்சி அப்படின்றது போய் தொடதான் வேணும். அது என்னைக்குன்னு தான் தெரியல. 2 வருஷம் ஆச்சு,
இப்போவும் அடிவாரத்தில் தான் இருக்கான். இனி எப்போதான் அவன் கீழிருந்து மேலே போவான்னு தெரியல. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களும் கொஞ்சம் துக்ககரமாக தான் இருக்கும். இன்றைய தகவலும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.